கேஷுவலுங்கிற பேர்ல நீங்க உட்கார முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் நான் புது ட்ரைபாட் வாங்கினதுனால நான் கொஞ்ச நாளைக்கு இப்படி சீன் போடத்தான் செய்வேன். அதை நீங்க பார்க்கத்தான் வேணும். ஸோ நீங்கள் எதிர்ச்சிங்க வந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த கூடாரம் கொஞ்சம் எக்ஸஸாக இப்போ நான் கழட்டி நான் சரி பண்ணி நான் பண்ணுறதுக்குள்ள நான் ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். ஃப்ரேம்குள்ள வரணும் அப்படிதானே? குனிஞ்சா கொஞ்சம் வயிறு வலிக்குது, தொப்பை அடிக்குதோ. 2 நாளையேவா, 1 நாளையேவா? ஓகே சொல்லுங்க. கேள்விகளை நீங்க கேக்குறீங்களா இல்லை நாங்க கேட்கணும்? எனக்கு பிக் பாஸ் பார்க்கணும். இப்ப அதுக்கு எக்ஸ்பிரஷன் என்னவென்றால் டிவி ஆன் பண்ணணும், வந்து பிஞ்சி கனெக்ட் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு சில பல வேலைகள் செய்யணும். ஆல்ரெடி மக்கா வந்துட்டு டயர்ட் ஆயிட்டாங்க. ஏனென்றால் இன்னைக்கு வர வந்துட்டு அல்ட்ரா வாட்ச் வந்து வாங்கிட்டு ரெடி பண்ணி போட்டாச்சு. ஆனா எனக்கு வாங்கி கொடுத்த 9 அம்போன்னு சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. என்ன பலன்? ஒன்றும் கிடையாது. சார்ஜ் எல்லாம் ஆகி முடிச்சிச்சு. பாருங்க எவ்வளவு. இதுக்குள்ள ஃபேஸ் ஐடி இல்லையா? இல்ல இதுல மிக்ஸி கிரைண்டர் மட்டும் தான் இல்ல, மத்ததெல்லாம் இருக்கு. எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ வாண்ட் டு டாக் ஆல்சோ ஜஸ்ட் வி கேன் டாக். அண்ட் எனக்கு இந்த இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. So you can get ready with this in ஒரு கண்ணாடி மிஸ்ஸிங். So I think this is one of the best and ultimate investment being made. தமிழே வரலையே. 100% ஆயிடுச்சு. இப்போ கால் வருமா? அது நீங்க ஃபோன் தரணும். ஓகே கைஸ் பாய். என்னோட ஃபோன், என்னோட ஆப்பிள் வாட்ச் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி 7 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் பை வே நான் வந்துட்டு கீழே போட்டு கொஞ்சம் அது சட்னி பண்ணி மிக்ஸி பண்ணி நான் வந்து உடச்சிட்டேன். அதனால அது வந்துட்டு பின்னாடி சின்ன விஷயம் ஆனதுனால எனக்கு வந்துட்டு பெரிய சீனை போட்டு சூடு பண்ணலைனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கதை கட்டி அது வந்துட்டு அவர் தலையில் கட்டி இது வாட்ச் வாங்கலாம்னு நான் பிளான் பண்ணிட்டேன். பட் என்ன விஷயம்னா அது இன்னும் என் கையில் தான் இருக்குது. அது இன்னும் நான் வெளியில் விற்கலை, அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை, அவர் நிறைய பேர் பண்ணலை. ஃபஸ்ட்டு கொழுத்து போய் கை பிப்பு எடுத்து பெருசா போய்கிட்டு இருக்கு. வாட்சை இன்வெஸ்ட் பண்ணேன். இது வந்துட்டு மைக்கேல் கார்ஸ் அவருக்கு நான் வாங்கி கொடுத்தேன் சொல்லிட்டு எங்கள் அம்மா போலியாக போடுறாங்க. நானும் வந்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கியிருக்கேன். திஸ் காஸ்டட் அபவுட் லைக் 32,000. பட் அது என்னென்னு கணக்குலன்னா ஆப்பிள் வாட்ச் இதுக்கு இப்போதைக்கு வேண்டாம். பட் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இன்னும் எத்தனை வாட்ச் இருந்தாலும் இது எனக்கு போடணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் வந்துட்டு ஐ பாட் திஸ். அப்புறம் 2 நாள் திருப்பி இது போட 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 இதுக்கு ரெகுலராக நம்ம போட்டுட்டு இருந்தால் அது வந்து வேரண்டட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நமக்குன்ட்டு மார்னிங் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு வாட்சும் அண்ட் வந்துட்டு இதை வந்து வெளியே போகும்போது நினைச்சிட்டு எனக்கு ஆப்பிள் வாட்ச் வந்து திரும்பி மனசு போக அவர் நான் கொஞ்சம் டெம்ப்ட் பண்ணேன். ஆமா, நான் புது போன் வாங்குவேங்க, புது செல்ஃபி ஸ்டிக் தான் வாங்கியிருக்கேன். அதுவும் 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்போ நான் கொஞ்சமாவது பில்டப் பண்ணிக்க வேணாமா? ரைட், எனிவேஸ் ஐம் லீவிங் கைஸ். பாய், டேக் கேர். யாருக்கும் பாய் கிடையாது, போஸ்ட் பண்ண போது கிடையாது. பட் ஸ்டில் நான் வந்து எனக்கு நானே நான் பேசிக்கிறேன். நாளைக்கு பின்ன ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்படியெல்லாம் கூட இருந்திருக்கோமா நம்ம நினைச்சு பார்க்கும்போது அது பார்த்து தானே தெரியும். ஆனால் நான் ரொம்ப வளர்றேன். ஏனென்றால் மணி இப்போ 2:05. இன்னும் நாங்கள் 4 மணி நேரத்தில் இருந்திருக்கணும். என் புருஷன் வந்துட்டு இப்போவே முடி சொரிய ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பேர் என்ன வேண்டாம் எப்போ